லோக்சபா சபாநாயகராக சுமித்ரா மகாஜன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். 16வது லோக்சபாவின் முதலாவது கூட்டத்தொடர் ஜூன் 4ஆம் தேதி துவங்கியது. வியாழனன்று புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொள்ளும் நிகழ்ச்சிகள் துவங்கின. பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர் சோனியா, அமைச்சர்கள் என மொத்தம் 510 எம்பிக்கள் வியாழனன்று பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். வெள்ளியன்று காலையில் 29 புதிய உறுப்பினர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் கமல்நாத் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதைத் தொடர்ந்து லோக்சபா சபாநாயகராக சுமித்ரா மகாஜனை முன்மொழிந்து பிரதமர் மோடி கொண்டு வந்த தீர்மானத்தின் மீது குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அனைத்து கட்சிகளின் ஒருமித்த ஆதரவுடன் புதிய சபாநாயகராக சுமித்ரா மகாஜன் தேர்வு செய்யப்பட்டார். 71 வயது நிரம்பிய சுமித்ரா மகாஜன் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி, மூத்த தலைவர் அத்வானி, பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு, எதிர்க்கட்சிகளின் லோக்சபா குழு தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, தம்பிதுரை, முலாயம் சிங் யாதவ், சுதீப் பண்டோபாத்யாய், லோக்சபா தற்காலிக சபாநாயகர் கமல்நாத் உள்ளிட்டோர் சுமித்ரா மகாஜனை சபாநாயகர் இருக்கைக்கு அழைத்துச் சென்று அமர வைத்தனர். अब मध्य प्रदेश के साथ न्याय அதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சுமித்ரா மகாஜனை வாழ்த்தி பேசினர். सदन की महान परंपरा के अनुसार सर्वसम्मति से अध्यक्ष महोदय का निर्वाचन हुआ है. हम सब के लिए ये गौरव का विषय है कि विश्व के सबसे बड़े लोकतंत्र के इस लोकतंत्र के मंदिर का उसकी व्यासपीठ पर एक महिला विराजित होकर के इसका पूरा संचालन करके राष्ट्र के सामान्य मानवीय की समस्याओं के समाधान के लिए आपका मार्गदर्शन बहुत मूल्यवान रहेगा. வக்கீலாக இருந்து அரசியலுக்கு வந்த சுமித்ரா மகாஜன் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் தொகுதியிலிருந்து தொடர்ந்து 8 முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நடந்து முடிந்த தேர்தலில் 4.67 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சுமித்ரா மகாஜன் லோக்சபா சபாநாயகராகும் 2வது பெண். இதற்கு முந்தைய 15வது லோக்சபாவில் காங்கிரஸ் கட்சியின் மீரா குமார் முதல் பெண் சபாநாயகர் என்ற பெருமையை பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சபாநாயகர் தேர்தலை தொடர்ந்து வரும் திங்கட்கிழமை வரை லோக்சபா ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைய தினம் பார்லிமெண்டின் கூட்டுக் கூட்டத்தில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி உரையாற்றுகிறார்.